சீரியலில் காதலித்து திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து பெற்ற சில பிரபல சின்னத்திரை ஜோடிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் விஷ்ணுகாந்த் மற்றும் சம்யுக்தா. இவர்கள் இருவரும் சிப்பிக்குள் முத்து சீரியலில் இணைந்து நடித்தபோது காதல் மலர்ந்ததாக கூறப்பட்டது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் திருமணமான சில காலத்திலேயே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகின. தொடர்ந்து இருவரும் பிரிந்து வாழ ஆரம்பித்ததுடன் பின்னர் விவாகரத்தும் பெற்றனர். அடுத்ததாக தினேஷ் மற்றும் ரச்சிதா மகாலட்சுமி. பிரிவோம் சந்திப்போம் சீரியல் மூலம் அறிமுகமான இந்த ஜோடி காதலித்து 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் மிகவும் அழகான ஜோடியாக ரசிகர்களால் பார்க்கப்பட்ட இவர்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு தனித்தனியாக வாழ ஆரம்பித்தனர். நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு இவர்களுக்கு விவாகரத்து கிடைத்ததாக தகவல்கள் வெளியானது. அடுத்ததாக ஈஸ்வர் மற்றும் ஜெயஸ்ரீ. சின்னத்திரையில் பிரபலமாக இருந்த ஈஸ்வர் கல்யாண பரிசு, தேவதை கண்டேன், அருவி, திருமாங்கல்யம் உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்துள்ளார். ஜெயஸ்ரீயும் சின்னத்திரையில் பிரபலமான நடிகையாக இருந்தவர். இவர்கள் 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு விவாகரத்து தொடர்பான வழக்கு பல ஆண்டுகள் நடைபெற்றது. சுமார் 5 வருட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு விவாகரத்து கிடைத்ததாக ஈஸ்வர் தெரிவித்திருந்தார். பின்னர் ஈஸ்வர் மறுமணம் செய்து கொண்டார். ஆனால் ஜெயஸ்ரீ தனது மகளுடன் தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ஆரியன் மற்றும் நிவேதிதா. இவர்களும் சின்னத்திரையில் இணைந்து நடித்ததன் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது. பின்னர் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தனித்தனியாக பயணிக்க ஆரம்பித்தனர். ஆரியன் மறுமணம் செய்து கொண்டதாகவும் நிவேதிதாவும் மற்றொரு திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தனித்தனியாக இருக்கின்றனர். அடுத்ததாக விக்கி கிரிஷ் மற்றும் ஹரிப்ரியா. சீரியல் மூலம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு ஒரு மகனும் உள்ளார். ஆனால் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் இருவரும் பிரிந்து வாழ ஆரம்பித்தனர். ஹரிப்ரியா எதிர்நீச்சல் உள்ளிட்ட சீரியல்களின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். மறுபக்கம் விக்கி கிரிஷும் தொடர்ந்து சின்னத்திரையில் நடித்து வருகிறார். அடுத்ததாக ஆர்னவ் மற்றும் திவ்யா ஸ்ரீதர். கேளடி கண்மணி சீரியலில் இணைந்து நடித்தபோது இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். திவ்யா ஸ்ரீதருக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் விவாகரத்துக்கு பிறகு ஆர்னவை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். அடுத்ததாக மணிகண்டன் மற்றும் சோபியா. இவர்களுடைய காதல் கதை குறித்து இருவருமே பல்வேறு பேட்டிகளில் பேசியுள்ளனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார். ஆனால் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்னவென்பது குறித்து முழுமையான தகவல்கள் வெளியில் தெரியவில்லை. பின்னர் இருவரும் பிரிந்தனர். சோபியா தனது மகளுடன் தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மணிகண்டன் மறுமணம் செய்து கொண்டு தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். இப்படி சின்னத்திரையில் ஜோடியாக நடித்து நிஜ வாழ்க்கையிலும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பல நட்சத்திரங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. திரையில் இவர்களை ஜோடியாக பார்த்த ரசிகர்களுக்கு இவர்களுடைய பிரிவு நிச்சயம் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். இந்த ஜோடிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஜோடி யார்? மேலும் இவர்களில் எந்த ஜோடி மீண்டும் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இதே மாதிரி சின்னத்திரை பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வர பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க.